9 நவகிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 18 சித்திரங்களும் இது அஷ்டலட்சுமிகளும் இதில் எல்லாமே அடங்கி பேசணும், நம்மளுடைய ஜாதகம் பேசணும், அதே மாதிரி நம்ம இருக்கிற வீட்டில் சாமி பேசணும். நம்ம வாங்குறதுல நமக்கு வந்து டைம் சரியில்லை, அப்போ நம்ம இந்த வீட்டையே விட்டுட்டு போயிடலாமா? இது வந்துங்கிறது கடவுள் படம் இல்லை. சித்திரங்களும் நவகிரகங்களும் ராசிகளும் நட்சத்திரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு என்ன பேசுமோ அது எல்லாமே இந்த ஜோதி விளக்கு ஏற்றி நம்ம கும்பிடும் போது எல்லாத்துக்குமே வீட்டில் ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். கடலிருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே லட்சுமி தன்மை கொண்ட ஒரு மகாலட்சுமி தன்மை கொண்ட அஷ்டலட்சுமி தன்மை கொண்ட பொருளை தான் கிருஷ்ணன் வந்து கிஃப்டா கொடுக்குறார். வணக்கம். பொதுவா தொடர்ந்து நம்ம பதிவுகள் வந்து பிரபல ஜோதிடர் திரு பிரசன்ன மணிகண்டன் அவர்களை நம்ம சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கலாம், ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஆனா அவர் ஜோதிடத்துக்கு மட்டும் இல்ல, வாஸ்துக்கான தீர்வுகளும் நிறைய சொல்றாரு. இந்த பதிவு முழுக்க வாஸ்து சார்ந்த விளக்கங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மேல வந்த பிறகு எல்லாருடைய கனவும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் லைஃப்ல ஒரு முக்கியமான கனவாகவும் இருக்கு. அந்த வீடு கட்டும்போது இப்ப இருக்கிற வாஸ்து பார்த்து நம்ம செய்யணும்னா என்ன மாதிரி செய்யணும் சார்? அதுக்கான அடிப்படை விதிகள் என்னென்ன இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி அடிப்படை கேள்விங்க. அதாவது வந்து வாஸ்து அப்படின்னு பாக்குறப்பங்க, ஒரு வீடு கட்டும் பொழுது நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறோம். ஆமா. கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா எல்லாருமே வாங்கலாம். ஆமா, வாங்கலாம். அதுவே வந்து ராசி பார்த்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த ராசி பார்த்து வாங்குறவங்க தான் மேற்கு தெற்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சதுரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது வந்துங்கிறது தெற்குல இருந்து வடக்கு சைடு பார்த்துட்டீங்கன்னா பகுதி நம்ம வந்து 60 இடம் 60 அடி வைங்க. இந்த 60 அடியில 30 அடி நீச்சஸ்தானம் 30 அடி உச்சஸ்தானம் இருக்குதுங்க. இது உச்சஸ்தானத்துல நம்ம என்ன அமைக்கணும், நீச்சஸ்தானத்துல என்ன அமைக்கணும் அப்படிங்கறத சரியான முறையில பார்த்துதான் நம்ம வாஸ்து பிரகாரம் பார்த்துதான் ஒரு வீடு கட்டணும். ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுல வந்து குலதெய்வம் குடியிருக்கிற மாதிரி. அப்பதான் இந்த வீட்டுல வந்து ஒரு தெய்வ கடாட்சி அப்படிங்கிறது வந்து சாமி, உங்க வீட்டுல சாமி விளையாடுதுங்க, செழிப்பா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டுல வாஸ்து பேசணும், நம்மளுடைய ஜாதகம் பேசணும், அதே மாதிரி நம்ம இருக்கிற வீட்டுல சாமியும் பேசணும். அதுக்கு நம்மளுடைய வீடு நம்ம வாங்கும் பொழுது நம்ம பேர்ல வாங்குறத விட நம்மளுடைய மனைவி, அதாவது துணைவியார் பேர்ல வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பிரகாரம் தான், அவங்க தான் வீட்டுல காலையில் எழுந்திரிச்சு வாசத்தில் வச்சு கோலம் போட்டு அவங்க தான் சாமுத்திரிக லட்சணமோட மகாலட்சுமி இருக்கிறது. அப்படி பாக்குறப்ப நம்ம வந்து வீடு வாஸ்து அவங்க ராசிக்கு வடக்கு வாசலா, கிழக்கு வாசலா, மேற்கு வாசலா, தெற்கு வாசலா அப்படியெல்லாம் பார்த்து அந்த ராசி பிரகாரம் வாங்கும்போது அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் எப்பவுமே இருக்கும். அப்படி ராசி பிரகாரம் நம்ம வாங்கினாலும் எது எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்து இருக்குதுங்க. சரிங்க. மொத்தம் 16 திசைகள். அதுக்கு நம்ம 4 திசை சொல்லுவோம். ஆமா. அதுல பாத்தீங்கன்னா 16 திசைகள் இருக்குதுங்க. அதாவது ஒரு நம்ம சாதாரணமாவே ஜலமூலைக்கே வந்துங்கிறது ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க, சனி மூலைன்னு சொல்லுவாங்க, ஜலமூலைன்னு சொல்லுவாங்க. இது 3 பேர் இருக்கு. ஒரே இடத்துக்கு 3 பேர் இருக்கு. மேற்கு பாத்தீங்கன்னா அதாவது கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, பழனி மூலைன்னு சொல்லுவாங்க, நெருதி மூலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 3 பேர் இருக்கு. அப்படி ஒவ்வொரு அதாவது 16 திசைன்னு பாக்குறப்ப அது கட்ட 4 4 8 8 16 பிரிக்கலாங்க. சரிங்க. அது ஒரு வாசல் வைக்கணும் அப்படின்னாலே, அதாவது உச்சஸ்தானம் எங்க இருக்கு, ஒன்று வந்துங்கிறது வடகிழக்கு அல்லது அதாவதுங்கிறது வடக்கு, அது கிழவடக்கு. இந்த பக்கம் 2 சைடுமே நம்ம வந்து வாசல் வைக்கலாம். ஆனா அக்னி மூலையில வாசல் வச்சோம்னா இந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னா, முதல்ல நம்ம காலு வச்சு உள்ள வரும்போதே அக்னியில வச்சுதான் உள்ள வரும். அதே மாதிரி அக்னி மூலையில வந்துங்கிறது பூஜை ரூம்போ, அதாவது வந்துங்கிறது வேற பெட்ரூம்போ எது நம்ம அங்க வந்து வரக்கூடாது. அந்த இடத்துல கிச்சன் மட்டும்தான் வரணும். அதுதான் அக்னி. அந்த இடத்துல தான் அது வந்து அந்த அக்னி எரியும் பொழுது அந்த இடத்துக்கான இடம் அதுதான். சரிங்க. வாயு மூலையில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெட்ரூம் வைக்கலாம், வாயு மூலையில பாத்ரூம், அந்த இடத்துல குழந்தைங்க வந்து உட்காந்து படிச்சா நல்லா படிப்பு வரும்னு அந்த ஐதியத்துல இருக்குது. சரிங்க. அதாவது வாயு மூலை வட மேற்கு பகுதியில் வாயு மூலை. சரிங்க. அதே மாதிரி வந்து தென்மேற்கு மூலை தான் அதோடைய நம்மளோட குபேரன் கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்துங்கிறது
பழனி மூலை, அங்கதான் நம்ம பீரோ, பணம், போக்குவரத்து எல்லாம் வச்சு அந்த இடத்துல பணம் தங்கும். ஏன்னா தெய்வம் குடியிருக்கிற இடம் மேற்கை. அந்த கை உயரமாகவும் இருக்கணும், அது தனிச்சு இருக்கக்கூடாது. கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த தென்மேற்கு மூலை உயர்ந்திருக்கும். அது வந்து அது அங்கதான் மேல தண்ணி தொட்டி வைப்பாங்க. அந்த உயரமா இருக்கிறது அந்த மூலையில மட்டும் கொஞ்சம் 4 பில்லர் வச்சு மேல தண்ணி தொட்டி வைப்பாங்க. ஏன்னா அது வந்து இங்க இந்த கை உயர்ந்திருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம் போக்குவரத்து எல்லாம் வந்து நம்ம சென்டர்ல வச்சுக்கலாம். இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஹாலியே பூச்சரூம் வச்சுக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. அந்த ஹால் இருக்கிற பூச்சரூம் ஒட்டி பாத்ரூம் இருக்கக்கூடாது, ஒரு சிவர் இருக்கக்கூடாது. அது வந்து கேப் இருந்து பிரச்சனை இல்லை. 2 ஒட்டி வந்து இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு, இந்த பக்கம் சாமி இருக்கு. ஆனா செவர் ஒன்னாவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல பல பேர் பாருங்க, அங்கிருந்து அவங்க காலி பண்ணிடுவாங்க, இல்ல அந்த வீட்டை வித்துருவாங்க, இல்லைன்னா கடனாலேயே இருப்பாங்க. அதனால அதையும் நம்ம வாஸ்து பிரகாரம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்துங்கிறது ஒரு சேர்க்கேஸை வைக்கணும் அப்படின்னா கூட உச்சஸ்தானம் பார்த்து தான் வைக்கணும், நீச்சஸ்தானத்துல வைக்க கூடாது. இது வந்துங்கிறது அந்த அடிப்பகுதியில் இருக்குதுங்க. இதெல்லாம் ஜாதகத்தை வச்சு நம்ம மனைவியோடைய ராசி பிரகாரம் வச்சு, அவங்க வீட்டுல வந்துங்கிறது துணைவியார், அவங்களுடைய ராசி பிரகாரம் வச்சு நம்ம வந்துங்கிறது கரெக்டா பார்த்து நம்ம பண்ணணும்னா வாஸ்து நல்லா இருக்கு. படிக்கட்டும் கூட உச்சஸ்தானத்துல தான் வைக்கணும், உச்சஸ்தானத்துல தான் இருக்கணும். வெளியே வச்சாலும் சரி, உள்ள வச்சாலும். ஆமா, நீச்சஸ்தானத்துல வச்சோம்னா அந்த படி நம்ம வந்துங்கிறது உங்களுக்கு பேசாது, அதாவது வாஸ்து பேசாது. சரிங்க, அதை நம்ம பார்த்து தெளிவா பண்ணணும். சரி, இப்போ ஒரு வீடு கட்டினா அது வீட்டு பொருட்கள் எங்க வைக்கிறதுக்கும் கூட வாஸ்து இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு கட்டிட்டோம், பர்னிச்சரா எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிடறோம், இது இங்க வைக்கணுமோ எல்லாம் வச்சு விட்டுறோம். ஆனா அது சரியான இடத்துல வைக்கிறோமாங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு இடம் இருக்கு, வாங்கி வச்சிடறோம் அப்படிங்கிறது தான். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் வச்சுக்கணும்? இப்போ கண்ணாடியாகட்டும், இதெல்லாம் ஷோகேஸ்ன்ட்டு நிறைய இப்போ ஃபர்னிச்சர் டெக்கரேஷன் பண்ணிடுறோம். இது எப்படி கையாளணும்? அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இந்த தொட்டி இருக்கு இல்லைங்களா, துளசி தொட்டி, அது கூட வாஸ்து பிரகாரம் வைப்பாங்க, கொல்லை பக்கம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா சாமி வந்துங்கிறது நம்ம பின்னாடி ஏன்னா அவங்க பின்னாடி வாசல் இருக்கும், முன்னாடி எல்லாம் அப்படி சாமி முன்னாடி வந்து பின்னாடி போயிடும். எனக்கு சாமி குடியிருக்கிறதுக்காக வைக்கிறது அப்படி. அதாவது வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்ணாடி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த ஜன்னல் வந்து இல்லாம இருக்கும். ஒரு வீடு நிலவு பாத்தீங்கன்னா, நிலவுக்கு நேரா எல்லா வீட்லயும் ஜன்னல் இருக்கும். அந்த நிலவுக்கு ஜன்னல் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறது அது ஒரு வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே நேரம் பாக்குறப்ப ஈசானி மூலையில நம்ம எப்பவுமே வெயிட் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜலம், அங்க வந்து பைப்பு, நிலத்தொட்டி இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன சின்ன பூச்செடிகளை வச்சுக்கலாம். இது வந்து வாஸ்து பேசும் நமக்கு. இந்த இடத்துல நீரோட்டம் இருக்கிற இடத்துல வெயிட் வச்சோம்னா நமக்கு வாஸ்து பேசாது. அதனால ஈசானி மூலையில நம்ம வெயிட்டான பொருள்களோ இந்த மாதிரிலாம் வைக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்புறம் கன்னி மூலையில நம்ம பார்த்தோம்னா சின்னதா இருந்தாலும் சரி, கன்னி மூலையில நம்ம எவ்வளவு எண்டுல கொண்டு போய் நம்ம பூஜை ரூம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அது நல்லது. ஏன்னா இப்ப பெரும்பாலும் அந்த மூலை நம்ம வந்து இப்ப வந்து இன்ஜினியர் எல்லாமே ரூம் தான் வைக்கிறாங்க சார், பெட்ரூம் வச்சு விட்டுறாங்க, பெட்ரூம் வைக்கிறாங்க. பெட்ரூம்குள்ள பூஜை ரூம் வைக்கிறதுக்கு நமக்கு அது அந்த இடம் மட்டும் பூஜை ரூமுக்கு ஒதுக்கிட்டு இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். நம்ம வந்து படுக்கும் போதும் சரி, நம்ம வந்துங்கிறது நம்ம கன்னிமொழியில படுக்கிறோம், ஆனா அந்த இடத்துல தெய்வம் நிலைக்கிற இடம். அது பெரும்பாலும் இப்ப வந்து இப்ப படிச்சுட்டு வந்த இன்ஜினியர் யாருமே எல்லாம் ஹாலில் வச்சிடறாங்க, இருக்கிற இடத்த ஒதுக்கி சாமிக்கு ஒதுக்கிடுறாங்க. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சாமி கும்பிடும், வீட்டுல கும்பிடணும்னா நிறைய படங்கள் வச்சு கும்பிடுங்கிறது இல்லை. அப்படி நீங்க நிறைய படங்கள் வச்சு கும்பிடணும் ஆசை இருந்தா நம்ம அதுக்காக ஒரு 10க்கு 10 ரூம் ஒதுக்கிடணும். ஒரு மாதவிலுக்கு ஆகிறான் அப்படின்னா நம்ம ஒரு 5 நாளைக்கு உள்ள போக வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 5 நாள் கழிச்சு சிறப்பா ஏதோ ஒரு பொங்கல் நல்லது கெட்ட நல்ல நாள் வரும்போது உள்ள பூஜையை நம்ம பண்ணிக்கலாம், சிறப்பா திருப்தியை கும்பிட்டுக்கலாம். இல்ல நான் சாமி வந்து ஏதோ சாங்கியத்துக்கு வச்சு கும்பிடுறேன் அப்படின்னா ஒரு அலமாரி மாதிரி வச்சு சும்மா ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டுட்டா போதும். அது நம்ம இந்த முருகன், விநாயகர், சரஸ்வதி, திருப்பதி 5 படம் இருக்கு, 5 படம் இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம். நீங்க காளி வைக்கிறதோ, கருப்புசாமி வைக்கிறதோ, ஆஞ்சநேயர் வைக்கிறதோ, சிவனை வைக்கிறதோ ஆகாது. சரிங்க, பொதுவா சிவன் போட்டாவே வீட்டுல வச்சா ஆகாது. என்ன காரணம், சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கநாதர் போட்டா வைக்க கூடாது. இதெல்லாம் வந்து அதுக்கான பக்தி, அதுக்கான பலன் சரியா கிடைக்கணும்னா நீங்க தெளிவா கும்பிடணும். நம்ம வந்து ஏனோ தானே எல்லா படம் இருக்கட்டும், சாமி நமக்கு என்ன கண்ணை கொத்திடுறதா அப்படி சொல்லி நீங்க வச்சு கும்பிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கான பாங்கு தீட்டு இல்லாம பாத்துக்கணும்.
அது வந்து இந்த வாஸ்து பிரகாரம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு டைனிங் டேபிளா இருந்தாலும் சரி, அந்த கிச்சன் இருக்கு அப்படியே கிச்சன் தொட்டு அந்த டைனிங் டேபிள் இருக்கும். அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பிரிச்சு போடக்கூடாது. அதே மாதிரி போனோன்னு என்ட்ரன்ஸ்ல உச்சஸ்தான ஹால் இருக்கிற இடம் நமக்கு வந்துங்கிறது நம்ம மெயின் ஒன்று கன்னிமூலையில் இருக்கணும் அந்த ஹாலு. அப்படி இல்லை அப்படின்னா ஈசானி மூலையில் இருக்கணும். அப்போ ஹாலில் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து ஹால்லேயே நம்ம வந்து பூஜை ரூம் வைக்கிறோம் அப்படின்னா கன்னி மூலையில் வந்து ஹால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துங்கிற அந்த மூலையில் நீங்கள் பூஜை ரூம் வச்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க இல்லைங்களா அலமாரி மாதிரி, அங்கே வச்சுக்கலாம். அப்போ ஹாலில் வந்து அது வந்து டோர்னு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வாஸ்து பிரகாரம். அதே மாதிரி ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்கு பெட்டு போடுறது அது எப்படின்னா நம்ம வாயு மூலையில மேற்கு தலை வச்சு கிழக்கு வந்து படுக்கிற மாதிரி குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அங்கதான் வாய்மூலை தான் சரியான ஒரு வாஸ்து. சார், இப்போ நீங்க சொல்லும் போது இடம் வந்து பெண்கள் பெயர்ல இருக்கிறது ரொம்ப நல்லது, மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு கணவர் பெயர்ல இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பாரு, அவருக்கு வந்து ஒரு சுமாரா இருக்கிற சூழல்ல அதை இப்போ மனைவி பேர்ல மாத்தும் போது அது பலன் கிடைக்குமா? அதே மாதிரி இன்னொரு இடம் வாங்கியிருப்பாங்க, அது வந்து ஒரு மூலக்குத்தல் சைக்கிள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது இடமே சரியில்லை அப்படிங்கிற இதுல இருக்கும். அப்ப அந்த சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்குமா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்விங்க. அதாவது பொதுவாகவே பூமி வந்துங்கிறது ஒரு பெண்ணினுடைய பேர்ல வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வாங்கினதுலேருந்து நமக்கு வந்துங்கிறது டைம் சரியில்லை, அப்போ நம்ம இந்த வீட்டையே வித்துட்டு போயிடலாமா, இல்லை இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம இடம் வாங்கியிருக்கோம், இல்லை வீதி குத்தல் இருக்கு, மூல குத்தல் இருக்கு, இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் நம்ம இடம் வித்துட்டு போயிடலாமா நினைப்பீங்க. இப்போ நமக்கு வந்து இது வித்துட்டு போகணும்னு வாய்ப்பு இருந்தால் போகலாம், ஆனால் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இடம் வாங்குறோம், அது ஒரு மூல குத்த சைடு இழுத்து மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஏரியா பெருசா இருந்துச்சு அப்படின்னா, அது 2 கிரயமா நீங்க உருவாக்கலாம். சன் சதுரம் பண்ணி ஒண்ணு உங்க மனைவியுடைய பேர்லயும், அது தனியா 2 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் இந்த நம்பருக்கு பேசாது, 2 கிரயமா பண்ணிக்கலாம். ஒரே இடமா இருந்தாதான் உங்களுக்கு அது. ஆமா, அப்ப அது வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கு அப்படின்னா அது ஒரு 2-3 சென்ட் கிராஸா இருக்கு, அந்த 2-3 சென்ட் மட்டும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 5 சென்ட் மட்டும் நீங்க வந்து ஸ்கொயரா இருக்கிற தனியா ஒரு கிரயம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாஸ்து இந்த நம்பருக்கு பேசாது. அப்ப அவங்களுக்கு வந்துங்கிறது நம்ம ஒரு மாற்றம், ஒரு புதுசா ஒரு இடம் வாங்கும் போதோ இல்ல புதுசா நம்ம வந்து ஒரு கிரயம் பண்ணும் போதோ கண்டிப்பா வந்துங்கிறது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஏன்னா நம்ம உண்மையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ராசி இல்லாத நேரத்தில் உருவாக்கணும். மறுபடியும் ஒண்ணு பண்ணும்போது நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அதாவது நீங்க அடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, பர்னிச்சர் அடைக்கிறது கிடையாது. அதாவது வந்து ஒரு வீடு இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் சுத்தமா அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை அடைச்சு வைக்கும் போது நம்ம வந்து ஜன்னல் வச்ச பிறகு அடைக்கிறது விஷயம் இல்லைங்க. ஜன்னலே வைக்காம அந்த இடம் ஃபுல்லா கப்புன்னு இருக்கக்கூடாது, ஏன்னா சூரிய வெளிச்சம் உள்ள படணும். அதுக்காக அந்த வார்த்தை சொல்றது பர்னிச்சர் அடைச்சு வைக்கணும், மூளை அடைச்சு வைக்கணும் அது கிடையாதுங்க. வீடை வந்து அடைச்சு கட்டக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் இப்போ கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ இந்த பக்கம் வந்து ஜன்னல் இருக்குன்னா நம்ம சூரிய வெளிச்சம் உள்ள வரணும். இப்போ கிழக்கு வாசல் இல்லை, கிழக்கு நம்ம வாசல் வைக்க முடியாதவங்களுக்கு ஒரு ஜன்னல் வைக்கணும். அந்த ஜன்னலுடைய சூரிய வெளிச்சம் உள்ள பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா கட்டும் போது சென்ட்ரலே ஒரு ஹோல்ஸ் போட்டு கிளாஸ் வச்சு அது சென்ட்ரல் ஓபன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர்றது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும், அதுதான் வாஸ்துங்க. சார், இப்போ வீடுகளில் பார்த்தோம்னா இந்த வீடு வந்து வீதி குத்தலா இருக்கு இல்ல நிலவு குத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், இதுல என்ன குறை பாத்தீங்கன்னா, அதாவது ரோடு குத்தல் அப்படிங்கிறது வந்து வீதி குத்தல் சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலவாசல் இருக்கு இல்லைங்களா, இந்த நிலவாசலுக்கு நேரா ரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வீதி குத்தல். அதே நேரம் பாக்குறப்ப இந்த நிலவுக்கு நேரா இன்னொரு வீடு செவுரு இருந்துச்சு அப்படின்னா அந்த செவுரு வந்து அதோடைய கோம்பு இருக்கு இல்லைங்களா, முக்கோணம் மூளை, அந்த மூளை மட்டும் இந்த நிலவுக்கு வந்துங்கிறது அந்த இடிக்கிற மாதிரி இந்த பார்வைக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துங்கிறது நிலக்குத்தல். அது நிலக்குத்தல். அப்ப முன்னாடி வீடு கட்டுறவங்க இந்த வாசலுக்கு நேரம் ஜன்னல் வந்து நமக்கு தோஷம் இல்லை, அவங்க வீடு வந்துங்கிறது மூளை கரெக்டா நம்ம நிலவுக்கு நேரம் நிக்குதுன்னா அது வந்துங்கிறது மூளை குத்தல் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த வீதி குத்தலா இருந்தா நம்ம வந்துங்கிறது விநாயகர் வைக்கணும், கொண்டு வச்சு அதுக்கு வழிபாடு அந்த மூலையில சின்னதா ஒரு மூடு மாதிரி கட்டி அதுல வச்சு சாமி கும்பிடுறது கூடாற மாதிரி, அது நல்லது. அதுவே நீங்க வீதி குத்தல், அதுக்கு நிலவு குத்தல் வீதி குத்தலுக்கு விநாயகர் வச்சுக்கலாம். அதே மாதிரி நிலவு குத்தலுக்கு வந்து நம்ம திரிசூலம் இருக்கு இல்லைங்களா, அது வச்சோம்னா தோஷம் நமக்கு அடிக்காது. ஏன்னா அந்த ஒரு அவங்க வீடு கட்டுறதுக்காக நம்ம வீடு வித்துட்டு போக முடியாது இல்லைங்களா. ஆமா, ஏன்னா ஒரு சிலர் ஏதோ ஒரு வீடு ஒன்னும் நம்ம கட்டியிருப்போம் இல்ல அவங்க கட்டுவாங்க. இப்ப நம்ம கட்டின பிறகு அவங்க கட்டினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு வந்துங்கிறது நிலக்குத்தலா இருந்தா சூலாயுத வைங்க, வீதி குத்தலா இருந்தா விநாயகர் வைங்க.
அது எங்க சார் காம்பவுண்ட்ல வைக்கணுமா? நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அதுக்கு நேரம் நம்ம காம்பவுண்ட்ல ஒரு சைடு வைக்கணும். நம்ம இதோட வீதி பார்க்கும்போது அது பார்வைக்கு இருக்கணும். விநாயகர் ஓகே ஓகே. எப்படி இருந்தாலும் இந்த நிலக்குத்தல் பருவம் இந்த சைடு வச்சுக்கணும். நம்ம வெளியில போனா நம்ம வந்து ரைட் சைடு கும்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம உள்ள வரும்போது ரைட் சைடு கும்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கணும். ஓ, உள்ள போகும்போது வலது பக்கம் இருக்கு. வலது பக்கம் இருக்கணும். சரிங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது வலது பக்கம் இருக்கணும். சூலமா இருந்தாலும் சரி, விநாயகரா இருந்தாலும் சரி. ஆனா உள்ளுக்குள்ள வைக்கணும், வெளியே தான் வைக்கணும் சார். நம்ம வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில வைக்கணும். காம்பவுண்ட் உள்ள வைக்க கூடாது. ஒரு சின்ன அந்த ஒரு இது மாதிரி இரும்பு இது போட்டு பூட்டு உள்ள வச்சுட்டோம்னா நம்ம வந்து உள்ள போகும்போது ரைட் இப்படி கும்பிட்டு போற மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்துங்கிறது வெளியில வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அப்படி வச்சு இந்த வாஸ்து வந்து நம்மளுக்கு ஒண்ணு பண்ணாது. சரி, இப்ப இந்த வாஸ்து பத்தி பேசும்போது இந்த வாஸ்துங்கிறது வீடுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல தொழில் சார்ந்த இடங்களுக்கும் பார்க்கணுமா? வர்த்தகம் செய்யறாங்களே, தொழிற்சாலைகள் செய்யறதோ இல்ல கடைகள், இதுகளுக்கும் பார்க்கணுமா? அதாவது வந்து வாஸ்துங்கிறது கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ் பண்ற இடத்துல இருக்குதுங்க. எப்படின்னா அதுலயும் எந்த இடத்துல நம்ம வந்துங்கிறது ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, அதே நேரம் ஒரு நகைக்கடையா இருந்தாலும் சரி, ஒரு பைனான்ஸா இருந்தாலும் சரி, தனம் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த கன்னி மூலையில, அதாவது பழனி மூலைன்னு சொல்லுவாங்க, நெருதி. அந்த நெருதி மூலையில நம்ம உட்கார இடத்துல கீழே வந்து ஒரு 1/2 அடி கொஞ்சம் உயர்வா ஒரு பெல்ட் போட்டு அதுக்கு மேல நம்ம டேபிள் சேர் வச்சு, அதாவது கிழக்கு பார்த்த இடமா இருந்தா வடக்கு பார்த்து உட்காரணும். ஏன்னா அப்ப சாமி கிழக்கு வச்சு கும்பிடலாம். அதே மாதிரி வடக்கு பார்த்த இடமா இருந்தா நம்ம வந்து கிழக்கு பார்த்து உட்காரணும், நம்ம சாமி வச்சு கும்பிடலாம். அப்படி நமக்கு வந்துங்கிறது வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்த இடத்துக்கு நம்ம கிழக்கே உட்காரக்கூடாது. ஏன்னா நம்ம மேற்கு தான் டாகும் இருக்கிற மாதிரி. கிழக்கு பார்த்த இடத்துக்கு நம்ம வடக்கு பார்த்து உட்காரும். சரி சரி. வடக்கு பார்த்த இடத்துக்கு கிழக்கு பார்த்து உட்காரலாம். புரியுதுங்க. அப்ப நமக்கு வந்து அது வெளியில போகாத லட்சுமி அப்படிங்கிறது ஒரு வாஸ்து. அந்த உட்கார இடத்துல ஒரு 1/2 அடிங்கிறது உயர்வான இடத்துல உட்கார்றது ரொம்ப நல்லது. நம்ம டேபிள் போறதுக்கு முன்னாடியே ஒரு பெல்ட் போட்டு அதுக்கு மேல வச்சு பார்க்கணும். இதுவே நீங்க ஹோட்டல் வைக்கிறீங்க, அதுக்கு வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில தான் இருக்கணும். கடை விட்டு வெளியில வந்து ஒரு இந்த மாதிரி இந்த தோசை கல்லு இருக்குது அப்படின்னா, ஆனா கண்டிப்பா மெயின் கல்லுன்னு ஒண்ணு உள்ள இருக்கணும். எப்பவுமே வெளியில இருக்கிற கல்லுக்கு மட்டுங்கிறது வந்து அது பவர் கம்மி தான். ஆனா உள்ள ஒரு மெயினா வந்து ஒரு அடுப்போ ஒரு ஸ்டவ்வோ அக்னி மூலையில அவங்க வச்சுக்கணும். பால் காய்ச்சறது காலையில முதல்ல ஏதாவது ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில, ரொம்ப சின்ன வசதி இல்லாத கடையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கஷ்டம் தீராது, கடன் தீராது, அவங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்ப அவங்க உயர்வான இடத்துக்கு வரணும்னா அக்னி மூலையில ஒரு சின்ன ஸ்டவ்வாது வச்சு ஒரு காலையில முதல்ல ஒரு பாலோ டீயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்கணும். நல்லா இருக்கு. அது வந்து வாஸ்து வந்து அவங்களுக்கு இருக்குங்க. வாஸ்து இருக்கு. ரெண்டாவது வந்துங்கிறது 4 மூலையிலுமே ஒரு ஓப்பனா இருக்கும் பிசினஸ் பண்ற இடத்துல. அது வந்துங்கிறது அது ஒரு மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எந்தெந்த இடத்துல எது வைக்கணும், எந்த இடத்துல வெயிட் வைக்கணும், எந்த இடத்துல கல்லாப்பெட்டி வைக்கணும், நம்ம எந்த இடத்துல கண்ணாடியில பிசினஸ் வைக்கிற இடத்துல வைக்கணுங்க. கண்ணாடியில வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதெல்லாம் ஏன்னா லட்சுமி கடாட்சம் அங்க இருக்கணும், தெய்வ கடாட்சம் இருக்கணும். அப்பதான் ஐஸ்வர்யம் வந்து தொழில் பிசினஸ் பெருகும். கண்ணாடி வைக்கிறது கூட திசை பார்த்து தான் வைக்கணும். திசை பார்த்து கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு திஷ்டி விலகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஒளி, அது ஒளி வரும்போது திஷ்டி விலகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. என்னைக்கோ ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க. சொந்தக்காரங்க 3/4 பேர் சரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்கன்னு. ஆனா கடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க பார்ப்பாங்க. கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாது. அதாவது இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாலே இவங்க கடை ஓடுது, நம்ம கடை ஓடலையே அப்படின்னு நினைச்சாலே அந்த அங்கலாப்பே அவர் திருஷ்டி ஆயிடும். நம்ம அதுக்கு வெள்ளிக்கிழமை கடைக்கு வெளியில ஒரு பூசணிக்காயோ தேங்காயோ அது வந்து நம்ம உடைக்கிறது நல்லது. அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒரு ஓரமா கொண்டு போட்டு வந்துடணும். அது ஒரு சிக்கலாயிரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கடை நடத்துறவங்க அதாவது அம்மன் காளியம்மன் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. இந்த பத்ரகாளி அம்மன் கோயில், மாசரம்மன் கோயில், மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில், இங்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. இந்த தேங்காய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கட்டுறது ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வந்து கட்டுறது நல்லது. ஏன்னா திஷ்டிங்கிறது வந்து தொழில் வந்துங்கிறது ஒரு செகண்ட்ல மனுஷனும் ஒரு வாரத்துல முடக்கி போடுங்க. அவங்க ஒரு வாரத்துல அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுகளை பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம பண்ணிடுறாங்க. அதனால எக்காரத்தை கொண்டு அவங்க அந்த தெய்வ கடாட்சத்தை தேடி, அது வாஸ்து தான். அந்த திஷ்டி எல்லாம் வந்துங்கிறது சாதாரண நினைச்சுக்க மாட்டாங்க. சாமி கண்டுபட்ட தேங்காய் பழமோட போயிடும், மனுஷ கண்டுபட்ட தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம அப்பப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கே சுத்தி போடுறோம். ஏன்னா குழந்தை எதுக்கு அவங்க குழந்தை மேல பொறாமறது இல்லை, அவங்க ஆசை வைக்கும் போது குழந்தை உடம்பு சரியில்லாம் போயிடும்.
அடோட இந்த அளவுக்கு குழந்தை நல்லா இருக்குது, கியூட்டா இருக்கே அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை உடம்பு சரியில்லாம போயிடும். நம்ம நினைப்போம் அவங்க வந்து பார்த்தாங்க குழந்தை உடம்பு சரியில்லை அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அதே மாதிரி பாடுறா இப்படி இருந்தும் இவள் டெவலப் இருக்கிறானே, கடல் நல்லா ஓடுது, சூப்பரா இருக்கிறன்னு சொன்னாலே திருஷ்டி தான். அது அவங்க வேணும்னு சொல்றதில்ல, ஒருத்தருடைய எண்ணங்கள் அங்கலாப்பு அது பாதிச்சிடும். அதனால நம்ம இங்கிருந்து போய் யாருக்கு கெடுதல் செய்ய வேண்டியதில்லை, நமக்கு நல்லது செஞ்சுட்டு தேங்காயோ எலுமிச்சம்பழமோ வாங்கிட்டு வந்து நம்ம கடையில கட்டினாலே அது வந்து நமக்கு ஒரு சுபிச்சமா இருக்கும். சார் நாங்க நிறைய எபிசோட்ல கவனிச்சோம் இந்த விளக்கு, இது விளக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நான் இது ஒரு ஷோகேஸ்க்காக வச்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதுல என்ன ஏதாவது தத்துவம் இருக்கா சார் இதுக்கு? இது வந்து ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இது வந்து கிஃப்ட் அழகுக்காக வைக்கல, அழகுக்காக வைக்கலைங்க. இது வந்து ஒரு சாதாரண பொருள் அல்லங்க. சரிங்க. இது வந்து விளக்கு. விளக்கா சார்? விளக்கு. இது வந்து 7 வருஷமா இதுக்கு வந்து வேலைப்பாடு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கு. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணனுடைய அந்த அந்த அதாவது புராணத்துல கிருஷ்ணனுடைய அதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னா சோழி, அந்த கடல்ல இருக்கிற பொருள் தான் கிருஷ்ணர் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம். அதுல இருந்து எடுக்கப்பட்டதா அந்த சோழி, நம்ம இந்த சங்கு சோழி சொல்லுவோம். அந்த சோழி வடிவத்தில் அமைக்கப்பட்ட இது வந்து சோழி விளக்கு. இந்த சோழி விளக்கு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 9 நவகிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 18 சித்திரங்களும் இது அஷ்டலட்சுமிகளும் இதுல எல்லாமே அடங்கியிருக்கு. எப்படி சார் இது எப்படின்னா இதுல வந்து சுத்தி பாத்தீங்கன்னா 9 சோழி இருக்குதுங்க. இந்த 1 2 3 4 5 6 7 8 அது சோழி தானே சுத்தி இருக்கு. இது சுத்தி எல்லாமே சோழி வடிவத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்குது. உள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் உள்ளேயும் இருக்குது. சரி. இது இந்த சோழியை தான் நிக்க வச்சிருக்க மாதிரி இருக்கு. சரிங்க. இந்த சோழியில இது 9 சோழி அப்படிங்கும்போது 9 நவகிரகத்தை குறிக்குது. அப்ப இது வந்து இங்க ஒரு 3 சோழி இருக்கு நடுவுல. 3 1 அதான் மொத்தம் 9 3 12 சோழி. இந்த 12 சோழியுமே 12 ராசிகளை குறிக்குது. 12 ராசிக்காரங்களுக்கு இது பவர் கொண்ட ஒரு சோழி விளக்கு அமையுதுங்க. இதே மாதிரி 9 கிரக நிலைகள் எந்தெந்த கிரக நிலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா கூட, அதாவது இவங்க இந்த விளக்கு போட்டு சாமி கும்பிடும் போது அந்த கிரகம் கூட இவங்களுக்கு பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கி. அதே மாதிரி 1 2 3 9 27 நட்சத்திரமும் இதுல ஒவ்வொன்றுல பாத்தீங்கன்னா 3 முகங்கள் இருக்குங்க. அப்ப இது வந்து 27 நட்சத்திரங்கள் கட்டுப்பட்டு இருக்கு. அப்போ எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த சோழி வச்சு கும்பிட்டுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு அதோடைய பவர். எப்பவுமே அந்த ஒளி அந்த ஜோதி எரியும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னா அவங்க இந்த நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போய் தான் பூஜை பண்ணணுங்கிறது இல்லை, மனசார இந்த இதுல வந்து தீபம் போட்டு பூ போட்டு புஷ்பலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாலே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் கூட நிவர்த்தனையாகும். ஏன் இதை வந்து நம்ம பித்தளையில இதை வந்துங்கிறது உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா பித்தளைக்கு தான் நச்சுத்தன்மை ஜாஸ்தி. சரிங்க. அதனால ஐதீகத்துல பாத்தீங்கன்னா பித்தளை தான் இதுக்கு வந்து உகந்தது, அதனால உருவாக்கப்பட்டது. அதுவே இந்த 4 தாமரை இதழ்கள் இருக்கு. இந்த 4 தாமரை வந்து இந்த 12 சோழி கூட இந்த 4 தாமரை இதழ்கள் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா 16 வரும். இந்த 16 பெற்று பெருவாள் வாழ்கைன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த பழமொழியும் நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எல்லாமே அது வந்துங்கிறது நீடிக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்குது. 17 தாமரை மொட்டு, தாமரையில தான் இந்த கவசத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுனால தாமரை மொட்டு கொடுத்து அதுக்கு மேல இந்த சோழி கலசத்தை வச்சிருக்கிறோம். இந்த கவசம் வந்து தலைக்கவசம். இது வந்து மொத்தம் 16, தாமரை மொட்டோட 17, இது வந்துங்கிறது 18. இந்த 18ம் சேர்ந்தால் 18 சித்தர்கள். இந்த சித்தர்கள் இதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துங்கிறது இந்த 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்த இது வந்து 8 இன்ச்சு உயரமாகவும் 800 கிராம் வெயிட்டாகவும் இதை வந்து அமைச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் கூட முன்னும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த 8ங்கிறது அஷ்டலட்சுமி. அந்த கடல்ல இருந்து எடுக்க போற எல்லாமே லட்சுமி தன்மை கொண்ட ஒரு மகாலட்சுமி தன்மை கொண்ட அஷ்டலட்சுமி தன்மை கொண்ட பொருளை தான் கிருஷ்ணன் வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் இந்துக்கள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதாவது எந்த மதத்தினர் வேணா வச்சு கும்பிடலாம். ஏன்னா இது வந்துங்கிறது கடவுள் படம் இதுல இல்ல. சித்தர்களும் நவகிரகங்களும் ராசிகள் நட்சத்திரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு என்ன பேசுமோ அது எல்லாமே இந்த ஜோதி விளக்கு ஏத்தி நம்ம கும்பிடும் போது எல்லாத்துக்குமே வீட்டுல ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். எல்லாரும் வீட்லயுமே ஒரு வெளிச்சம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இது வந்து உருவாக்கப்பட்டது.
சார் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த சோழி விளக்கு நாங்க எப்படி வாங்கிக்கிறது, இது எப்படி வழிபாட்டு முறைகள் பத்தியும் சொல்லுங்க. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்பதிவு பண்ணிட்டு நீங்க வாங்கலாம். நம்ம அலுவலகத்துல நம்ம கிட்ட மட்டும்தான் இது இருக்கு. அதான் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இது வாங்க முடியும். கரெக்ட். நம்ம இதை வந்துங்கிறது நம்ம வந்து இதோடைய பேட்டர்ன் வந்து எல்லாமே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். இது யாருமே பண்ண முடியாது. அதனால வந்து இதை எப்படி கும்பிடணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. நம்ம நெய் தீபம் போடலாம். அது நேரம் பார்க்குறப்ப நம்ம நார்மலா எல்லா ஒரு 5 வகை எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். இதே திருமணம் ஆகாதவங்க வில்வ இலை வச்சு பண்ணலாம். இதே வந்து புத்திரபாகி இல்லாதவங்க 5 புஷ்பங்கள் வச்சு பண்ணலாம். இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தோஷ நிவர்த்தி உண்டான ஒரு நவகிரக சக்தி வாய்ந்த ஒரு சோழி விளக்கு. அதனால நீங்க இது வந்து தெளிவா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு, இல்ல உங்களுடைய ராசி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு என்கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விளக்கு வச்சு கும்பிடணுமா, இல்ல பிசினஸுக்கு 2 விளக்கு வச்சு கும்பிடணுமா, இல்ல வீட்டுல ஒண்ணு ஆபீஸ்ல ஒண்ணு வச்சு கும்பிடணுமா, இது எல்லா விஷயமும் நீங்க தெளிவா போன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். சார் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை நிறைய நேயர்கள் பார்த்துருப்பாங்க. உங்களை சந்திக்கணும்னா எப்படி பண்ணணும் சார்? த்ரூ ஃபோன் காலா இல்லை முன்பதிவு செய்யணுமா, எப்படி பார்க்கணும் சார்? சார் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது வந்து பெரும்பாலும் ஒரு நல்ல நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கேரளாவில் இருப்பேன் சார். ஏன்னா அங்கே கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிடுவேன். அதாவது நமக்கு மெயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், காந்திபுரம், நியூ சுத்தாப்புத்தூரில் நம்ம ஐயப்பன் கோயில் பக்கத்து ஸ்டேட்டில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. சரிங்க. இப்போ வந்துங்கிறது இப்போ நம்ம மக்கள் சென்னையில் நம்ம கொஞ்சம் பிரபலங்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க பழக்கம் அதிகம். அதனால அங்கிருந்து நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமத்தின் பேர் இருக்கிறதுனால இப்போ நம்ம அங்கேயே தேனாம்பேட்டையில் வந்து நம்ம அண்ணன் ராதரே வேண்ண உங்களுக்கு தெரியும், 25 வருஷம் பழக்கம். இப்போ அண்ணனோட வீட்லேயே கீழ் வீட்டில் வந்து நம்ம ஆஃபீஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். சரிங்க. அதனால இப்போ நான் அங்கே சனி ஞாயிறுனா நம்ம அங்கே பார்க்கலாங்க, அங்கேயே பார்த்துக்கலாம். அது போக நம்ம இடையில வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் தான் வரணுங்க. அதாவது நம்ம 9 தலைமுறையா தாத்தா காலத்துலேருந்து இன்னைக்கு நேரத்தில் இது நம்ம வாழையடி வாழையை பார்த்துட்டு வர்றீங்க. இது வந்து தலைமுறை ஜோதிடர்றாங்க. சரிங்க. அதாவது நம்மளுக்கு ஜாதகம் பார்க்கணும், அதே நேரம் பார்க்குறப்ப நமக்கு படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, உழைக்கிற உழைப்புக்கு ஊதியம் இல்லை, நல்ல வேலை இல்லை. 2வது வந்து நமக்கு வந்து ஒரு வீடு வாசல் அமைக்க முடியல, திருமணம் முடிஞ்சும் நமக்கு புத்திரபாக்கி இல்லை. அதுக்கு அடுத்தது நம்ம வந்துங்கிறது ஒரு தொழில் செய்யலாம், இல்லை வெளிநாடு போகலாம், எதுவாக இருந்தாலும் தடங்கள் ஆகுது. இப்படிங்கிறதுக்கு குழப்பத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகம் பார்த்து 4 நாதம் 4 கிழமை இந்த மாதிரி மாறும் நல்லா கூட சொல்றாங்க. ஆனா 4 கிழமை தான் மாறுது, நிலைமை மாறல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்க சரி, இல்ல ஜாதகம் தப்பா இருக்குது அப்படின்னு டவுட் இருந்தாலும் சரி, ஜாதகமே இல்லை, நம்ம வந்துங்கிறது குலதெய்வம் இல்லை, புத்திரபாகி இல்லை, நம்ம கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு பிரசன்ன முறையில உங்களுடைய பூர்வீகத்துல இருந்து நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து 9 தலைமுறையை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தென்னிந்திய ஜோதிடர்களான சங்கத்துக்கு ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு எல்லா நிர்வாகம் செஞ்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் ஜாதகத்தை பாருங்க, அடுத்தது வீடு வாஸ்து பாருங்க. நமக்கு ஜாதகம் பேசல, சாமியும் பேசல அப்படின்னா பிரசனம் பார்த்து அதுக்குண்டான தீர்வை வந்து நீ தேடிக்கங்க. சார் இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து பத்தி நிறைய நம்ம பேசணும். ஒரு வீடு அமைப்பு எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், தொழில் செய்யற இடங்கள் எப்படி இருக்கணுங்கிற பத்தி எல்லாம் நிறைய பேசுனீங்க சார். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, வாஸ்து மட்டும் இல்ல, வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு வழிமுறையா இந்த சோழி விளக்கு இருக்கு அப்படிங்கிற பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அது எப்படி அந்த அமைப்பு உருவாக்குனதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஸோ இந்த மாதிரி ஒரு வாஸ்து சார்ந்த நிறைய விளக்கங்கள் இந்த பதிவில் எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். ஸ்ரீ பிரசன்ன பகவதி ஜோதிட நிலையம், நியூ சித்தாபுதூர், காந்திபுரம், கோயம்புத்தூர், தேனாம்பேட், சென்னை.